ரணிலுடன் ஒரு டீல் செய்கின்ற அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் கடுமையாக சாடிய சஜித். ரணிலின் பொறியில் சிக்கி பலியான கோட்டாபய அனுரகுமார சாடல். அத்தியாவசிய துறைகள் மீதான வெட்வரி நீக்கப்படும் அனுரகுமார அறிவிப்பு. மீண்டும் நடாத்தப்படுமா புலமை பரிசில் பரீட்சை? நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட தகவல். உணவு, கல்வி, சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகள் மீதான வரியை முழுமையாக நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அக்குரசவில் நடைபெற்ற பேரணியில் பேசிய திசாநாயக்க மின்சார கட்டணங்களை குறைக்கும் தனது திட்டங்களை விளக்கியுள்ளார். அத்துடன் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ள 10,000 ரூபாய் முதல் 17,500 ரூபாய் வரையிலான நிதியுதவி குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை விமர்சித்த அவர் வளங்களை பிரிப்பதற்காக அவர்கள் அரசாங்கங்களை உருவாக்குகின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் தாம் அத்தகைய நடைமுறைகளை கைவிட்டு அரசியலை ஒரு பொது சேவையாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அனுரகுமார தெரிவித்துள்ளார். தமது அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சாரம் தடையின்றி வழங்கப்படும் என திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அனுர மற்றும் ரணில் டீல் போட்டாலும் எமது டீல் மக்களுடனே இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேர்கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்பொழுது நாட்டு மக்கள் தெளிவான தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் அரசியல் ஒப்பந்தத்தின் ஒன்றின் ஊடாக ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி தான் பொதுமக்களை பிரதித்துவப்படுத்தி இருக்கின்றது. அத்தோடு டீல் செய்கின்ற அரசியல் சூழ்ச்சிக்காரர்களின் பக்கம் செல்வதா அல்லது வெளிப்படையாக நின்று போராடி பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்று கொடுக்கின்றவர்களின் பக்கம் இருப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். மக்களை கைவிட்டுவிட்டு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் அரசியல் டீல் செய்து கொள்கின்ற கலாச்சாரத்தை நிராகரித்து பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்குகின்ற சமூக டீல் ஒன்றுக்கே சென்றுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள சமந்தா பவரை தொலைபேசியில் அழைத்து இலங்கைக்கு தேவையான வசதிகளை செய்து தர ஏற்பாடு செய்தவர் ரணில் விக்ரமசிங்கவே என வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். மினுவாங்குடையில் இடம்பெற்ற ரணிலால் இயலும் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடு வீழ்ச்சியடைந்த போது நாட்டை பொறுப்பேற்க எந்த தலைவரும் முன்வரவில்லை. அதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி பொருளாதாரத்தை நல்லதொரு நிலைக்கு கொண்டு வந்தார். அமெரிக்காவில் உள்ள சமந்தா பவரை தொலைபேசியில் அழைத்து இலங்கைக்கு தேவையான வசதிகளை செய்து தர ஏற்பாடு செய்தார். இவருடைய ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலில் இத்தகைய சர்வதேச உறவுகளை கொண்ட வேட்பாளர் யாரும் இல்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றது இந்த நாட்டு மக்களின் அதன் பலனை இன்று மக்கள் அனுபவித்து வருகின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 13வது திருத்தத்தை தற்போதைய வடிவில் மட்டுமே நடைமுறைப்படுத்துவோம் எனவும் மாகாண சபைகளுக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தி வழங்காது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் மற்றும் பௌத்தம், சிங்கள கலாச்சாரம் மற்றும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான உறுதிமொழிகள் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் ஒழுங்கு செய்த கூட்டத்தின் போதே தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். 13வது திருத்தம் தேசிய பிரச்சினை அல்லது மாகாண அபிவிருத்திக்கான தீர்வு அல்ல என்ற கருத்தை தாங்கள் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் ஒற்றையாட்சி, இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை நிலைநிறுத்தும் அதேவேளை இலங்கை குடியரசு பௌத்த மதத்திற்கு முதன்மையான இடத்தை வழங்கும் என்றும் கூறுகின்ற அரசியலமைப்பின் 9வது சரத்தை எதிர்கால தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மாற்றாது. அதற்காக ஜேவிபி பெரும் பங்காற்றியுள்ளதாகவும் அதை தொடர்ந்து செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார்.
தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவே அதற்கு பலியாகியதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கேகாலை ருவன்வெல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். சர்வதேச இறையாண்மை பத்திரத்திலிருந்து இலங்கை 15.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ள நிலையில் அதில் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே பெறப்பட்டதாகவும் மீதி 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2015 ரணில் விக்ரமசிங்கவின் 4 வருட நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அனுரகுமார ராஜபக்ஷ காலத்தில் பெறப்பட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை ஏற்கனவே செலுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறும் நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது. காரணமின்றி வாக்குச்சாவடிகளில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என்றும் வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்களித்ததன் பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரசாரங்களும் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து அமைக்கப்படும் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தின் கீழ் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் ஒருமுறை நடாத்தப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தற்போது நடந்து முடிந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் கசிந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய MP ஜெயசேகர தேர்தலின் பின்னர் மீண்டும் பரீட்சை நடத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்பட மாட்டாது என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாம் ஈட்டிய சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் உகாண்டாவிற்கு அல்லது சந்திர கிரகத்திற்கு சென்றாவது அவற்றை தேடி எடுத்து வருமாறு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். ரத்னபுரியில் நேற்று இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் குறிப்பிட்ட அவர் தங்களது கட்சியின் மீது சுமத்தப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். திருடர்கள் என மீது ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். சட்டவிரோதமாக நாம் ஈட்டிய சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் உகாண்டாவில் அல்லது சந்திர கிரகத்திற்கு சென்றாவது அவற்றை தேடி எடுத்து வருமாறு சவால் விடுக்கின்றேன். பல கோப்புகளை வைத்திருக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் நான் சவால் விடுக்கின்றேன். பல தோல்விகளை சந்தித்து மீண்டெழுந்து வந்துள்ள நாம் அவ்வாறான கருத்துக்களை கண்டு அஞ்ச மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.